பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மாறுதலுக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றி அமைத்து வருகின்றன. அதன்படி தற்போது பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.58 உயர்த்தப்பட்டுள்ளன. இதேபோல் டீசல் விலை லிட்டருக்கு ₹2.26 உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த பெட்ரோல் டீசல் விலைலாம் இப்படி தினத்துக்கு தினம் ஏறிக்கிட்டே போறது இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தெரியலங்க. பாத்தீங்கன்னா அடிப்படை வாழ்வாதாரமே இதனால பாதிக்கப்படுது. அதாவது இன்னைக்கு ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா கண்டிப்பா வாகனங்களை பயன்படுத்தி தான் போகணும். அப்படி வாகனங்களை பயன்படுத்தி போகும்போது அதுக்கு இந்த ஃபியூயல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபியூயல்லே இவங்க கை வைக்கும் போது என்ன ஆயிருதுன்னு சொன்னா இதனுடைய ரேட்டு பொருள்ல ஏறுது. இந்த பொருள்ல ஏறும் போது ஆட்டோமேட்டிக்கா 10 ரூபா பொருள் 15 ரூபா ஆயிடுது. 15 ரூபா பொருள் மக்கள் கையில போய் சேரும்போது 20 ரூபா ஆயிடுது. இந்த அடிப்படை தேவையே இங்க என்ன ஆயிடுதுன்னா பாதிக்கப்பட்டிருக்கு. டோல் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஏற்றிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹2.55 சம்திங். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்டா பிரைஸ் இல்லாததால அந்த ஏற்ற இறக்கிறதால எங்களால் பெட்ரோலே சரியா இதுவாக போட முடியல. ஒரு 1 லிட்டர் ₹60 இருந்தால் இப்போ ₹1 லிட்டர் ₹65 வருது. அந்த மாதிரி பெட்ரோல் குவான்டிட்டியாக ரொம்ப கம்மியாகுது எங்களுக்கு அந்த அத்தியாவசியத்துக்கு. இந்த மாதிரி ஏற்றினா இருந்தால் என்ன ஆகும் தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள் பைக்கெல்லாம் விட்டு சைக்கிளில் தான் போகணும்னு நினைக்கிறேன்.